7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க இடம் கிடைத்த மாணவனுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நிதி வழங்கப்பட்டு மேலும் 5 ஆண்டுகளுக்கான படிப்பு செலவுகளை பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்றுக்கொள்ளும் என்று உறுதியளித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சி பகுதியில் உள்ள காப்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம். இவருடைய மகன் ஹரிப்பிரியன் எடப்பாடி அரசு பள்ளியில் படித்த ஹரிப்பிரியனுக்கு 7.5% இடஒதுக்கீட்டில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்க இடம் கிடைத்துள்ளது. ஆனால் அவர் படிக்க போதுமான பணம் இல்லாத உயர்கல்வியை தொடர முடியாத நிலையில் உள்ளார். வயிற்று பிழைப்புக்காக எடப்பாடி பஸ் நிலையம் அருகில் உள்ள ஒரு டீ கடையில் வேலை செய்தும் வருகிறார். அவரது தந்தையோ பழைய அட்டை பேப்பர்களை சேகரித்து இரும்பு கடையில் விற்பனை செய்து வருகிறார். இந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் உத்தரவின் பேரில் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் பச்சமுத்து மருத்துவக் கல்லூரியில் படிக்க இடம் கிடைத்த மாணவன் ஹரிப்பிரியனை சந்தித்து நிதி வழங்கினார். மேலும் ஹரிப்பிரியனுக்கு தேவையான 5 ஆண்டுகளுக்கான படிப்பு செலவுகளையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் பச்சமுத்து ஏற்றுக்கொள்வதாக பேட்டியளித்தார். இதில் மாவட்ட தலைவர் தொப்ப கவுண்டர், ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பு செயலாளர் ஏழுமலை, மாநில நிர்வாகி பாஸ்கர், மாவட்ட அமைப்பு தலைவர் தமிழ்ச்செல்வன், மாநில கொள்கை விளக்க அணி துணை செயலாளர் துரைசாமி, நகர செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.